வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் இனி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க இந்த சான்றிதழ்கள் கட்டாயம் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் பயணம் செய்ய பாஸ்போர்ட் அவசியம். இப்போதெல்லாம் பலர் தங்கள் சொந்த பாஸ்போர்ட்களை பெறுகிறார்கள். ஏனென்றால் எப்போது வாய்ப்பு வரும் என்று யாருக்கும் தெரியாது. குறிப்பாக வேலையை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் பாஸ்போர்ட் வைத்திருப்பது கட்டாயமாகிவிட்டது. ஆனால் இன்னும் பாஸ்போர்ட் எடுக்காதவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு சமீபத்தில் பாஸ்போர்ட் விதிகளில் மாற்றங்களை செய்துள்ளது. குறிப்பாக பிறந்த தேதி தொடர்பான மாற்றங்களை செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக அனைத்து இடங்களிலும் பிறப்பு சான்றிதழ் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு ஒரு புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் கீழ் அக்டோபர் 1, 2023 அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க பிறப்பு சான்றிதழ்களை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். பிறந்த தேதியை நிரூபிக்க முன்னர் பல ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலையில் இனிமேல் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னதாக பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு பிறந்த தேதி நிரூபிக்க பல ஆவணங்கள் வழங்கப்பட்டு வந்தன. இவற்றில் பள்ளி சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டை போன்றவை அடங்கும். ஆனால் புதிய விதியின்படி அக்டோபர் 1, 2023க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த புதிய விதிகள் குறித்த அறிவிப்பு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட பாஸ்போர்ட் சட்டத்தின்படி இந்த புதிய விதிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறப்புச் சான்றிதழின் தேதியை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் அலுவலகம், நகராட்சி அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வேறு எந்த அமைப்பாலும் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று ஒருவர் 2023 அக்டோபர் 1க்கு பின்பு பிறந்திருந்தால் அவர்கள் பள்ளி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற மாற்று ஆவணங்களை பிறப்பு தேதிக்கான சான்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இருப்பினும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் தவிர வேறு எந்த ஆவணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching all viewers. Thank you.